ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 days weight loss challenge intermittent fasting 16:8 அந்த ரேஷியோவில் இன்றைக்கி டே 26ஓட டயட் மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். டு பி ஹானஸ்ட், நான் ஒரு 2 நாளாகவே ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணலை. நேற்றுக்கு அதனால தான் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவும் ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணால் நம்மளால் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஷேர் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அதை ரொம்ப வெறித்தனமாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இடையில ஒரு டைம் ஏதோ ஒரு ரீசனுக்காக சீட் மீல் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், அது ஒரு கண்ட்ரோல்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே போச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் அதில் சுகர் லைட்டை டேஸ்ட் பண்ணிட்டேன்னா அங்கே ஜர்க்காய் நின்றுவேன். அதுக்கப்புறம் அப்பப்போ சுகர் எடுக்கணும்னு தோணும். அப்படி தான் இடையில என்னோடய பர்த்டே, ஓணம் இதெல்லாம் வந்தப்போ கொஞ்சம் சுகர் டேஸ்ட் பார்த்தேன். அதுக்கு பிறகுல இருந்தே என்னமோ சுகர் எடுத்துக்கணும் அப்படின்னு அப்பப்போ டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுகர் எடுத்துக்கிறது அண்ட் ஏதாச்சும் பிடிச்ச ஃபுட் எடுத்துக்கிறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இந்த சேலஞ்ச் டேஸ் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 4 days கூட இருக்குது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண பிறகு நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஃபங்க்ஷன் மூடு, வைப் மூடு ஒன்றுமே வரப்போகிறதில்ல. இனி ஸ்ட்ரைட்டாக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் தான். ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் சேலஞ்ச் அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறோம். அடுத்து ஒரு 2 to 3 months நல்லா ஸ்ட்ரிக்டாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் நம்ம ஜேர்னியில் டுகெதராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இல்லை சேனலில் போடுற வீடியோஸ் ரிலேட்டடாக எது பர்சனலாக ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.